கத்தியை தீட்டாதீங்க, புத்தியை தீட்டிக்கோங்க அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறதுக்கு அறிவு சார்ந்த திங்கிங் நம்மளுக்கு நிறைய இருக்கணும். திங்கிங்ல நிறைய டைப் இருந்தா கூட இன்னைக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட கிரிட்டிக்கல் திங்கிங் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது சூப்பரா முடிவு எடுப்போம். கான்ஃபிடென்டான ஒரு பர்சனா நம்ம எல்லாருக்கும் கண்ணுக்கும் நம்ம தெரியும். நாமளும் அப்படியே இருப்போம். இப்ப நம்மளோட குடும்பம் சார்ந்த ஒரு முடிவா இருக்கலாம், ஒரு பள்ளி கல்லூரிகள்ல ஒரு வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஒரு சோசியல் மீடியால நம்ம பார்க்குற செய்திகள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கலாம், பணம் சார்ந்த முடிவுகளா இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நம்ம பயன்படுத்தலாம். இந்த திறனை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லிசனிங் ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கணும். கியூரியஸான ஒரு மனுஷனா நம்ம மாறிக்கலாம். கேள்வி கேட்கக்கூடிய திறன் அதிகமாயிரும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுடைய கருத்தை அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம மாறணும். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் இருக்கும். அதை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிக்கலாம்.